ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 211 நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங்லேயே சக்குரா வந்துட்டு நீங்களா யாரா அப்படின்பா. லீ இவனுக்கு நம்மளோட சண்டை போடணும்னு நினைக்கிறாங்க போல அப்படின்பா. கான்டெட்ஸுவை காட்டுவாங்க. டோடோரோக்கி அவன் மேல செம கான்ல இருப்பான். நான் ஒன்னும் முட்டாளாக மாட்டேன் அப்படின்ட்டு பயங்கர கோவத்தோட கொல்றக்கு போவான். நருட்டோ அதை தடுத்துருவான். கான்டெட்ஸு கையில வெட்டுப்பட்டுரும். நருட்டோ அவனை கேபிட்டலுக்கு நீ சேஃபா கொண்டு போறது தான் உன்னோட வேலை அப்படின்னு சொல்லுவான். இவனை மட்டும் முடியாது, இவன் தான் என் குடும்பத்திற்கு எல்லாத்தையுமே கொன்னான், என் தம்பியையும் சேர்த்து அப்படின்ட்டு ரொம்ப காண்டாவான். கான்டெட்ஸுவான்ட்டு ஷாக் ஆவான். நருட்டோ கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபயர் ஆயிடுச்சுட்டு எல்லா பீப்புள்ஸுமே அலறுவாங்க. அது டோடோரோக்கியோட வீடு தான். அலறி அடிச்சுட்டு ஓடுவான் அப்பா அம்மான்ட்டு. அப்பதான் கான்டெட்ஸு பாத்தீங்கன்னா ஆக்கியோவை வாயை பத்தி ஹோல்ட் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. நெருப்பு பிடிச்சாலே அந்த பில்டிங்கோட டேமேஜுங்க ஜாஸ்தியாகும் இல்லையா, அதனால பாத்தீங்கன்னா மேல இருக்க ரூஃப்ல உடஞ்சு விழுகும். ஆக்கியோன்ட்டு பயங்கரமா ஷவுட் பண்ணியிருப்பான் டோடோரோக்கி. இந்த இடத்துல மெமரி ஆஃப் ஃபிளேம்ஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க ஞாபகத்தமா அந்த வீட்டுல இருக்க எல்லா பொருளுமே என்ஜாய் கூடாதுன்ட்டு ஒரு சில பொருட்களை எடுத்துட்டு வருவான். அதுல ஒண்ணுதான் பாத்தீங்கன்னா அவன் தம்பியோட ஒரு சின்ன பொம்மை. அதை தான் பாத்தீங்கன்னா அவனோட ஸ்வாட்ல கட்டி வச்சிருப்பான். இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா டோடோரோக்கி ஸ்வாட் பிராக்டிஸ்ல இறங்கி இருப்பான். பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்கும். டோடோரோக்கி கிட்ட ஒரு பர்சன் பேசுற மாதிரி. அந்த ஒரு பர்சன் தான் டோடோரோக்கி கிட்ட நிஞ்சா டிராப் அவுட்ஸ் பத்தி சொல்லியிருப்பான். இவனுங்க இறக்கமே இல்லாதவனுங்க, பணம் வேல்யூபிளான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்ததுக்கு அப்புறமா அவங்க திருடின வீட்டுல இருக்க யாரையுமே உயிரோட விட மாட்டானுங்க, இறக்கமே இல்லாதவனுங்க. அதே விஷயம் தான் உன் வீட்லயும் நடந்திருக்கு. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல உங்க அப்பா அம்மாவோட பாடியை எடுத்தாச்சு. ஃபயர் வேகமா ஸ்ப்ரெட் ஆனனால அதுன்னு மட்டும் இல்லாம அவன் சின்ன பையனா இருக்கறனால அவனோட உடம்ப இப்ப வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்பாங்க. ரெண்டாவது இத பத்தி சாட்சி சொல்றதுக்கும் யாரும் இல்ல அப்படின்னு இருப்பாங்க. டோடோரோக்கினால அந்த ஒரு கோவத்தை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவனோட பேரண்ட்ஸ் இறந்ததை விட அவனோட தம்பியோட உடம்பு கிடைக்காம போன கோவங்கிறது அவனுக்கு ரொம்பவுமே ஜாஸ்தியா இருக்கும். கடைசிலாம் கத்திட்டு அந்த ஸ்வாட எறிவான். அவனோட கோவத்தை அதிகப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணுவான். பிரசன்ட்ல டோடோரோக்கி என் பேரண்ட்ஸை கொன்னதுக்கும் என் தம்பியை கொன்னதுக்கும் இவனை நான் பழி தீர்த்தே ஆகணும், எனக்கு தெரியும் என்னோட கடமைங்கிறது அவனை கேபிட்டலுக்கு சேஃபா கொண்டு போகணும், இருந்தாலுமே என் மனசாட்சி அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, எப்படியா இருந்தாலும் அவனை அங்க கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா இவனை கொல்ல சொல்லிதான் தீர்ப்பு வரும், இருந்தாலுமே எனக்கு மனசு கேட்கல அப்படின்னு பேசுவான். நருட்டோ டோடோரோக்கியை நினைச்சு சேடா ஃபீல் பண்ணுவான். இவனாலதான் என்னோட தம்பி செத்தான் அப்படின்னு டோடோரோக்கி சொல்லும் போது உன் தம்பியை தொலைச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பான். இவனை விடமாட்டேன் அப்படின்ட்டு வெட்ட போகும்போது நருட்டோ அதை தடுத்துருவான். திரும்ப ஆர்கியூ பண்ணுவாங்க. டே இது உன்னோட மிஷன், அவனை சேஃபா கேபிட்டல் கூட்டிட்டு போகணும்னு நருட்டோ சொல்லி பார்ப்பான். கேட்கவே மாட்டான். அவன் நல்லவனோ கெட்டவனோ என்னமோ ஒண்ணு, நம்மளே அவனை ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருப்பான் நருட்டோ. இந்த ஃபாரஸ்ட்ல யாருமே இல்ல, இங்க நடக்க போற விஷயம் யாருக்கும் தெரிய போறதும் இல்ல, இங்க என்ன நடந்துச்சுன்னு கூட யாருக்கும் தெரியாது அப்படிங்கும் போது இங்க பாரு டோடோரோக்கி நான் இருக்கேன், நான் பார்த்துட்டு தான் இருக்கேங்கும் போது நீ உன் வாயை மூடிட்டு இருக்கதே நல்லது, என் வழியில யாரும் குறுக்க வராதீங்க, இவன் கதையை நான் முடிச்சே தீருவேன் அப்படின்ட்டு அவனோட ஸ்வாட பயங்கரமா ஹோல்ட் பண்ணுவான். நருட்டோ பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆர்கியூ பண்ணி பார்ப்பான். கேட்காத மாதிரி தெரியும், எனக்கு வேற வழி இல்ல, உங்களோட சண்டை போட்டே ஆகணும் போல இருக்குன்ட்டு ஹேண்ட் சைன் பண்ணுவான் நருட்டோ. லீயும் சக்குராவும் ஒளிஞ்சிட்டு இருக்கிறதுல வேலைக்காது, வெளியே வந்து எங்களோட சண்டை போடுங்க அப்படின்பாங்க. எல்லாமே சின்ன பசங்கன்னு தெரிஞ்சோன்னா சண்டை போட மாட்டாங்க. அவங்க கான்டெட்ஸுவை புள்ளி பண்றது நிறுத்துங்க, கான்டெட்ஸுவை எங்க கிட்ட திருப்பி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ண வருவாங்க. லீ அண்ட் சக்குராக்கு இதுல உடன்பாடு இருக்காது, ஃபைட் பண்ண மாட்டாங்க. லீயும் சரி சக்குராவும் சரி என்ன பிரச்சனையோ அதை பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்பாங்க. சக்குரா அந்த பசங்க கிட்ட உங்களை மாதிரி பர்சன்ஸ் இந்த மாதிரியான வெப்பன்ஸை வச்சிருக்கிறது ரொம்பவுமே ஆபத்து அப்படின்பா. இந்த சின்ன பசங்க கிட்ட நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணிலாம் நம்மளால சண்டை போட முடியாது அப்படின்பா. லீ நருட்டோ சைட் காட்டுவாங்க. கான்டெட்ஸோ அட்டாக் பண்றதுக்கு வரதை பார்த்துட்டு ஷேடோ க்ளோன் ஜுட்ஸோ யூஸ் பண்ணி தடுப்பான். என்னோட பேரண்ட்ஸ் என்னோட தம்பியை கொன்னதுக்காக நான் அவனை பழி வாங்கி ஆகணும்ட்டு ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் பண்ணுவான் டோடோரோக்கி. உன் தம்பியான்ட்டு பக்கத்துல வருவான். இப்படி லூசு மாதிரி நடந்துக்காது தள்ளிப்போ அப்படின்பா நருட்டோ. திடீர்னு பார்த்தா ட்ராப்ல மாட்டிக்குவான். ஒயர் யூஸ் பண்ணி கட்டின ஏகப்பட்ட குனாய்ஸ் அட்டாக் பண்ணும். நருட்டோ அண்ட் டோடோரோக்கிய அந்த ஒயர்ஸ் பயங்கரமா ஹோல்ட் பண்ணியிருக்கும். நகரம் கூட முடியாது. இந்த இடத்துக்கு ஒருத்தன் வருவான். இந்த ஒரு ஒயர் இரும்பை விட ரொம்ப ஸ்ட்ராங்கானது, மனுஷங்கனால அவ்வளவு ஈஸியா கட் பண்ண முடியாது அப்படின்பா. யாரா நீன்னு கேட்கும் போது என் பேர் மோஞ்சு, நான் நிஞ்சா டிராப் அவுட் சேர்ந்தவன் சொல்லிட்டு எனக்கு கான்டெட்ஸு தேவை, நான் அவனை எடுத்துக்கிறேன். டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக அந்த ஒயர் சின்னதாயிட்டே வரும். ஃபர்ஸ்ட் வலிக்கிற மாதிரி தான் இருக்கும், அரை மணி நேரத்துல நீங்க பீஸ் பீஸா போயிருவீங்க அப்படின்பா. ஃபேர்வெல் சொல்லிட்டு கிளம்பும் போதும் கூட கான்டெட்ஸு டோடோரோக்கின்னு தான் கத்துவான். இந்த மாதிரியான இடத்துல மட்டும் நான் சாகறதுக்கு விரும்பல அப்படின்ட்டு நருட்டோ அந்த ஒயர்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவான். எப்படியாவது கான்டெட்ஸுவை கேபிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும், அதான் என் மிஷின்ட்டு
யோசிக்கும் போது இந்த நிலைமையில எப்படா பண்ணுவ, நான் பாட்டுக்கு அவனை கொன்னுட்டு போயிட்டே இருந்திருப்பேன், பழி தீர்த்திருப்பேன், தேவையில்லாம தடுத்துட்டடான்ட்டு நருட்டோ மேல கோவப்படுவான் டோடோரோக்கி. கான்டெட்சுவை இவனுக்கு ட்ரீட் பண்ற விதமே சரியில்லை. அந்த வகையில கான்டெட்சு சொன்னது எல்லாமே உண்மைதான். கடைசியில அவனை தூக்கிட்டு போகும்போது கூட டோடோரோக்கின்னு தான் கத்துனா. அப்படிங்கும் போது அதை பத்தி எனக்கு என்னடா கவலை அப்படின்பா. மெயினா இந்த மாதிரியான ஒரு அனிமல்ஸோட பேச்செல்லாம் நான் எதுக்கு கேட்கணும் அப்படின்பா. நருட்டோ சொல்லவாதே கேட்க மாட்டான். கான்டெட்சு என்னதான் சொல்ல வந்தான்னு கேட்காம நான் அவ்வளோ ஈஸியெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு பயங்கரமா கத்துவான் நருட்டோ. சக்குரா பேச வரதவே கேட்காம அட்டாக் பண்ணுவாங்க. முன்னாடிக்கு அந்த பையன் தான் ஸ்டாப் பண்ணுவான், அட்டாக் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. நாங்க கூட அது நிஞ்சா டிராப் அவுட்ஸ் நினைச்சோம் அப்படின்பா. இதுக்கப்புறமா தான் நாங்க லீஃப் வில்லேஜ் சேர்ந்த ஷினோபிஸ் கான்டெட்சுவை கேபிட்டல் கூட்டிட்டு போறக்கு காடா வந்தோம் அப்படின்பாங்க. கான்டெட்சுவை போக விட்டுருங்களேன்னு சொல்லி கேட்பாங்க அந்த பசங்க. என்னடான்னு சொல்லி கேட்கும் போது நிஞ்சா டிராப் அவுட்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா போற இடத்துல கொள்ளை அடிச்சுட்டு அந்த குடும்பத்துல இருக்க ஒருத்தரம் கூட உயிரோட விட மாட்டாங்க. அந்த வகையில அங்க இருக்க குழந்தைகளனாவது காப்பாத்தணும்ட்டு கான்டெட்சு பாத்தீங்கன்னா இங்க இருக்க எல்லா குழந்தைகளுமே அவங்களோட பேரண்ட்ஸ் இழந்ததுக்கு அப்புறமா இவன் தான் அடைக்கலம் கொடுத்து காப்பாத்தி வச்சிருப்பான். இந்த இடத்துல ஒரு சின்ன பிளாஷ்பேக் வரும். கான்டெட்சு ஒரு சின்ன பிள்ளையை கூட்டிட்டு வந்திருப்பான். திரும்பவும் நிஞ்சா டிராப் அவுட்ஸ் அந்த பையன் கேட்பான். ஆமான் பாரு, அது முழிச்சுக்கும். அப்பா அம்மா எங்கேன்னு கேட்கும் போது நம்ம ஒரே மாதிரி தான், நம்ம இப்ப ஒரே குடும்பம் அப்படின்பா. கான்டெட்சு நைட் அந்த பையன்கிட்ட என்ன சொல்லியிருப்பானா, நான் இந்த நிஞ்சா டிராப் அவுட்டுங்க கேங்க விட்டு வெளியே வர போறேன் அப்படின்பா. வெளியே வந்து அவனை கொன்றுவாங்களேங்கும் போது நிஞ்சா டிராப் அவுட்ஸோட மொத்த அமௌண்ட்டையுமே நான் திருடிட்டு போலீஸ் கிட்ட மாட்ட போறேன், எப்படியும் அவங்க பணத்தை திருடுறதுக்காக என்ன தேடி வரும்போது போலீஸ் அவங்கள கேப்சர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கும் போது அந்த சின்ன பையன் இருந்துட்டு இதை நீ ஏன் பண்ணணும் அப்படிங்கும் போது இதுக்கப்புறமா உன்ன மாதிரி யாருமே இதனால பாதிக்கப்படக்கூடாது அப்படின்பா. இந்த எல்லா விஷயத்தையுமே லியன் சக்குரா கிட்ட சொல்லுவாங்க. நிஞ்சா டிராப் அவுட்டுக்கு என்ன ஆகுதோ இல்லையோ கான்டெட்சுவை காப்பாற்றணுங்கிறது தான் அந்த சின்ன பசங்களோட கோரிக்கையா இருக்கும். நருட்டோவை தேடி கண்டுபிடிச்சா போதும், கான்டெட்சு கிடைச்சிருவான் அப்படிங்கும் போது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவான் அந்த பையன். நருட்டோ ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் பண்ணுவான் அந்த ஒரு வயர்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு. வெயில் கொளுத்த செம டைட் ஆகும். நருட்டோவோட ஒரு துளி வேர்வை அந்த ஒயர் மேல படும். பட்டதுக்கு அப்புறமா லூஸ் ஆயிருக்குங்க விஷயத்த ஃபீல் பண்ணிட்டு டோடோரோக்கி கிட்ட சொல்லுவான். டோடோரோக்கியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆமா நிஜம்தான் அப்படின்பா. இதுக்கப்புறமா நருட்டோ அவனோட மவுத்தை யூஸ் பண்ணுவான் ஒயர்ல. நருட்டோக்கு கான்டெட்சு ஏகப்பட்ட உதவி பண்ணிப்பான். அதை நினைச்சு பார்த்துட்டு நான் கான்டெட்சுவை திரும்ப பார்த்து அவங்ககிட்ட என்னதான் நடந்துச்சுங்க விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்பா. டோடோரோக்கி நான் அவனை திரும்ப பார்த்தே ஆகணும், என்னோட பேரண்ட்ஸையும் என்னோட பிரதரையும் கொன்னதுக்கு நான் பழி வாங்கியே தீருவேன் அப்படின்பா டோடோரோக்கி. நல்லா ஈரம் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா பல்ல வச்சு கடிச்சு இழுப்பாங்க, கட்டாயிரும். நருட்டோ கான்டெட்சுவை ரெஸ்கியூ பண்றதுக்கு ஓடுவான். டோடோரோக்கி கான்டெட்சுவை பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோட போவான். மோஞ்சு போற பாத்துல லீ சக்குரா அந்த சின்ன பசங்க இருக்க சைடு போவான். கான்டெட்சு அந்த பசங்களை பார்த்தோன்னே ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த ஒரு ட்ராப்ல இருந்து எஸ்கேப் ஆயிருவான். அந்த சின்ன பையன் கான்டெட்சு கிட்ட போகும்போது மோஞ்சு இந்த இடத்துக்கு வந்துருவான். இவன் கண்டிப்பா நிஞ்சா டிராப் அவுட்டா தான் இருக்க முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது ஆமா நான் நிஞ்சா டிராப் அவுட்ஸ் சேர்ந்த மோஞ்சு அப்படின்பா. அந்த சின்ன பசங்கள கான்டெட்சை விட்டு போயிரு இல்லைன்னா பெரிய பின்விளைவுகளை சந்திப்பேன்னு சொல்லிட்டு மிரட்டுவானுங்க. பயங்கர காண்டாவ மோஞ்சு, நீங்க இருக்கறதுக்கு என்ன மிரட்டுறீங்களாடா அப்படின்ட்டு. ஆமா நீங்களா யாரான்னு கேட்கும் போது எங்களோட ஃபேமிலிக்காக பழி வாங்க வந்தவங்க அப்படின்பா. அட்டாக் பண்ண போகும்போது மோஞ்சு இவனை அட்டாக் பண்ணிட்டு அவனோட வயசை யூஸ் பண்ணி கட்டி போடுவான். கொஞ்ச நேரம் அங்கேயே இருறான்ட்டு கான்டெட்சு அந்த பையனை போக விடுங்கும் போது இங்க என்னதான்டா நடக்குது, அவனுக்கு மேனஸ் தெரியணும், அது மட்டும் இல்லாம பழி வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான் அப்படின்ட்டு பேசும்போது சக்குரா அட்டாக் பண்ணுவா. இந்த பாயிண்ட்ல மோஞ்சு அவனோட நிஞ்சா ஆர்ட் மெஷ்கேஜ் அப்படிங்கிற ஜுட்சுவை யூஸ் பண்ணுவான். குனாய்ஸ்னால அதை கட் பண்ண முடியாது. ராக்லி அட்டாக் பண்ண போனாலும் அதுக்கு எதுவுமே ஆகாது. அவ்வளவு ஈஸியால இதை யாராலையும் உடைக்க முடியாதான்னு சொல்லிட்டு கான்டெட்சு கிட்ட திரும்ப அந்த கேள்வியை கேட்பான். சொல்ல முடியாதுன்றான். அப்படின்னா இதை பண்ண சொல்லுவி அப்படின்ட்டு அந்த ஒயரை ரொம்பவுமே டைட் பண்ணுவான். வழியில அந்த பையன் துடிக்காத பார்த்துட்டு இதை முதல் நிறுத்து, நான் நீ என்ன கேட்டாலும் செய்யணும் அப்படின்பான் கான்டெட்சு. இதை நீ முதல்லயே பண்ணிருக்கணும்டா அப்படின்பான். கான்டெட்சு இந்த பசங்க எல்லாருமே நிஞ்சா டிராப் அவுட்ஸ்னால பாதிக்கப்பட்டவங்க, நான் தான் உங்களை காப்பாத்தி வச்சிருக்கேன் அப்படின்பா. இந்த பாயிண்ட்ல கூட மோஞ்சு வந்துட்டு அப்படின்னா விட்னஸ் சேர்த்தி வச்சிருக்கியா அப்படின்ட்டு பயங்கர காண்டாவான். நீ எங்களுக்கு துரோகம் பண்ணிட்ட, எங்க பணத்தை திருப்பி கொடு அப்படிங்கும் போது இது ஒண்ணு நம்மளோட காசு இல்லடா, இது எல்லாமே அந்த சின்ன பசங்களோட ஃபேமிலியை சேர்ந்தது அப்படின்னு சொல்லும் போது பயங்கர காண்டாயிட்டு துரோகி அப்படின்ட்டு கத்துவான். இந்த இடத்துக்கு நருட்டோ வந்துருவான். சக்குரா ஹாப்பியா ஃபீல் பண்ணுவா. ராக்லி வந்துட்டு நீ கண்டிப்பா வரவேன்னு தெரியும்டா அப்படின்பா. அவ்வளோ ஈஸியா ஒன்னும் கான்டெட்சுவை உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட மாட்டா அப்படின்பா நருட்டோ. டோடோரோக்கி இந்த இடத்துக்கு வந்துருவான். கான்டெட்சுவை பார்த்துட்டு பயங்கர கோவப்படுவான். அவனுக்கு பக்கத்துல இருக்க சின்ன பையனை பார்த்துட்டு அது இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்பா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது.